எல்லோருக்கும் தமிழ் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி அறிவோம் அப்படிங்கிற வழிகாட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைந்திருக்கோம். +2 முடிச்ச மாணவர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். உங்க எல்லாத்துக்குமே இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா நாளைக்கு நீங்க சூஸ் பண்ண போற கல்லூரி தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க போறீங்க, அதை எந்த கல்லூரியில படிக்க போறீங்க, அங்க உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள், ஆசிரியர்கள், உங்களுடைய சூழல் அமைவிடம், அதை சார்ந்து நீங்க அடுத்து போகக்கூடிய வேலை, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த பகுதியை வந்து நிச்சயமாக எப்படி இருக்கும் அப்படிங்கறது தீர்மானிக்க போற இடம். அதனால உங்களுடைய கல்லூரி பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவும் யோசிச்சும் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த காலத்துல எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த கோர்ஸ்ல சேர்ந்திருக்காங்க, அதுல நீ போய் சேரு அப்படின்ற மாதிரி. நாமளே யோசிச்சிருப்போம், என் ஃப்ரெண்ட் அந்த காலேஜ்ல போய் படிக்கிறா, நானும் அங்க படிக்கிறேன், எனக்கு அந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல, நான் அங்க படிக்கிறேன், எனக்கு வீட்டு பக்கத்துல இருக்கு அந்த காலேஜ்ல படிக்கிறேன் அப்படின்னு. அதே எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, எதுல திறமை இருக்கு, எந்த படிப்புக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு காரணிகளை அலசி ஆராய்ந்து நீங்க என்ன படிப்பு படிக்க போறீங்க அப்படிங்கறத தேர்வு செய்யலாம். இதற்காகவே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையினோட கீழே நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. நான் முதல்வன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன மாதிரியான படிப்புகள் தமிழகத்திலையும் இல்ல இந்தியா முழுக்கும் அவைலபிளா இருக்கு, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, அதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தேர்வு செய்துட்டு அதுல உங்களுக்கு எது வரும், நீங்க எதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத வச்சு நீங்க படிக்கக்கூடிய படிப்பை தேர்வு செய்யலாம். ஏன்னா இப்ப நம்மளுடைய தமிழகம் அப்படிங்கிறது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தேசிய சராசரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சராசரி உயர்கல்வி சேர்க்கையில நம்ம ரொம்ப அதிகமாவே இருக்கோம். இந்த போக்கு இன்னும் தொடரணும் அப்படின்னா இன்னுமே நீங்க உங்களுக்கு தேவையான தகுந்த என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், நம்ம பேரண்ட்ஸையும் கவனத்துல கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன மாதிரியான படிப்புக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம முடிவு செய்ய வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம துறைசார் நிபுணர்கள் பல துறைசார் நிபுணர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. அறிவியல் பத்தி பேச போறோம், பொறியியல் படிப்பு பத்தி, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படியான பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு, ஒரு படிப்பை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் விளக்குவதற்காக நம்மோட காத்திருக்காங்க. இப்போ அது எல்லாமே செஷன் முடிந்த பிறகு உங்களுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையோட என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, உங்களுடைய உயர்கல்வி சார்ந்து இருக்கிற சந்தேகங்களை நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு நாங்க நிபுணர்கள் கிட்ட கேட்டு அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ முதல்ல மருத்துவ படிப்புக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பொறியியல் படிப்புக்கு என்னென்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு, பொறியியல் படிப்புகள்ல பல துறைகள் இருக்கு, ஏஐ இப்போ இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு, டேட்டா சயின்ஸ் பத்தி பேசுறோம். சோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொறியியல் துறை சார்ந்து இருக்கு, என்ன துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதுல என்ன கல்லூரியை தேர்வு செய்யறதுக்கு என்னென்ன காரணிகளை அடிப்படையா வைக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னுமே கூடுதல் வரப்பிரசாதமாக 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. தொழில் படிப்புகளுக்கு குறிப்பா பொறியியல், ஆர்கிடெக்சர் மாதிரியான படிப்புகளுக்கு 7.5% இருக்கிறதால நம்மளால ஈஸியா தலை சிறந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியும். நீங்க படிக்கிறது மட்டும் படிச்சீங்க அப்படின்னா போதும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க நல்ல மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இப்ப ஸ்காலர்ஷிப் பத்தி பேச போறோம், என்னென்ன மாதிரியான உதவித்தொகை வழங்கப்படுது, 7.5% இடஒதுக்கீட்டுல மாணவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் காத்திருக்கு, கல்லூரிகளை எப்படி நம்ம தேர்வு செய்யணும், ஒரு துறையை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படையாக பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாத்த பத்தியும் பேச போறோம். பொதுவா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு தான் நீ டிவி பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்ப படிக்கிறதுக்காகவே நம்ம கல்வி தொலைக்காட்சியில டிவி பார்க்கிறோம், படிப்பு சார்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொறியியல் துறை சார்ந்து இப்ப பேசுவதற்காக டாக்டர் பாலமுருகன் நம்மோட இணைந்திருக்கார். பிரபல தனியார் பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இணை பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கார். அவர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை இந்த செஷனோட முடிவுல நம்ம கேட்கலாம். இப்போ பொறியியல் துறை ஏன் தேர்வு செய்யணும், பொறியியல் துறைக்கு இப்ப வரவேற்பு எப்படி இருக்கிறது என்பதை பத்தி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொறியியல் துறை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே டிமாண்ட் இருக்கு. இப்போ நம்ம ரீஜன் வைஸ் நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கு மாணவர்கள் மத்தியில். இன்னைக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எடுக்கும் போது நமக்கு இன்னும் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்,
அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பிரான்ச்சஸ், அதில் உள்ள பிரான்ச்சஸ் இருக்கு. ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த ப்ரியாரிட்டி இதெல்லாம் வந்து நம்ம சில காலேஜஸ்ல தான் நமக்கு இருக்கு. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நமக்கு ஆஃபர் பண்றோம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலா கவர்மெண்ட் அலாட்மெண்ட் மூலமா 1,50,000 என்ஜினியரிங் சீட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு. இதுல அரசு பள்ளி மாணவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 7.5% அந்த கோட்டால எடுக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 சீட்டு அரசு பள்ளியிலிருந்து பயின்று வரும் மாணவர்களுக்காக மட்டுமே இந்த அனைத்து 500 பொறியியல் கல்லூரிகளிலும் நம்ம என்ன பண்றோம், சீட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் எஜுகேஷன் பொறுத்த மட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியோட 4 உறுப்பு கல்லூரிகளும் அதன் கீழ் இருக்கும் 16 கான்ஸ்டியூன் காலேஜஸ் அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, 6 எய்டட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அப்புறம் 503 செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் அந்த கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் தென் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் 503 காலேஜ்ல அவங்களோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 1,45,000 சீட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா அவங்க அந்த காலேஜஸ் வந்து அட்மிஷன்ஸ் போடுறாங்க. அதுல அரசு பள்ளி மாணவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 11,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு, எல்லா பிரான்ச்லயும் இன்க்ளூட் பண்ணிட்டு. அண்ட் இந்த ஆன்லைன் ப்ராசஸ், இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பேசிக்காக ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், ஸ்டார்டிங் ஃப்ரம் த அப்ளிகேஷன் ஃபைனலாக அவங்க காலேஜ் சேர்ற வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ கட்டாயமாக என்ன ஆகுதுன்னா tneaonline.orgங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மொபைல் நம்பரும் அவங்களோட இமெயில் ஐடியும் தேவைப்படுது. அதை வச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் தொடங்கி இருக்க வேண்டியது இப்போ எலெக்ஷனுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி இதோட அப்ளிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம், எதிர்பார்க்கணும் ஒரு 1 மந்த். இன்னும் அஃபிஷியலாக அது இன்ஃபர்மேஷன் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிகார்டிங் த அப்ளிகேஷன் ஓப்பனிங் பற்றி நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது மே மாதம் தொடக்கத்திலேருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த அறிவிப்பு வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அறிவிப்பு வந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு 1 மந்த் அவங்க டைம் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி முடிகிற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த் பீரியட்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாம் முடியும். ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ரேண்டம் நம்பர் அலோகேட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அந்த ரேண்டம் நம்பர் பேசிஸ்ல தென் தே வில் கீப் த ரேங்க்ஸ். இப்போ பொதுவா இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியுமா, யாரெல்லாம் படிக்கலாம், என்ன அடிப்படை தகுதி? இப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து எசென்ஷியலா வந்து மேத்தமேட்டிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சில கோர்சஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங் மூலமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனியாக வொகேஷனல் கோர்சஸ்க்கு தனி கவுன்சிலிங் இருக்கு. அந்த ப்ராசஸ் மூலமா அவங்களுக்கு இதே ப்ராசஸ் தான். அவங்க அப்ளை பண்றது தான் வொகேஷனல் குரூப்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது பிரகாரமா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். இவ்வளவு மார்க்ஸ் அடிப்படையா ஒரு மினிமம் இவ்வளவு % வாங்கி இருக்கணும் அப்படி ஏதாவது கிரைட்டீரியா? அது ஜெனரல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 50% மார்க் அக்ரிகேட்ங்கிறது மினிமம் இருக்கு. இப்போ நம்ம இந்த டாப் காலேஜஸ்ல போகணும்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 80 to 90% மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவை. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்க்டு காலேஜஸ்ல வந்து போகலாம். இந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்லேயே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கவர்மெண்ட் மூலமாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன ப்ரோக்ராம் பெஸ்ட்டாக இருக்குன்றதும் பார்த்துக்கலாம். அதே போல் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்தெந்த காலேஜ் பெஸ்ட்டுங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு ஆன்லைனில் டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா tneaonline.org ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணாலே போதும், அவங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். இப்போ பொதுவா பொறியியல் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கறதா வந்து ஒரு கனவான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிற சூழல்ல அவங்களுக்கு ஒரு ஆவரேஜா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கலாம் அப்படின்னா தோராயமா என்ன மதிப்பெண்களை சொல்லலாம்? அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 90% இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு அகைன் இந்த பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு they can come to up to 85%. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கிற 4 காலேஜஸில் போகணும்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி அதனோட கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் ஒரு 16 காலேஜஸ் இருக்குது. இப்போ அது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா
தே கேன் கோ அப் டு 80% ஆர் 75% வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அதுல சீட்ஸ் வந்து நம்ம அட்மிஷன் கிடைக்கும். இப்ப இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஏன்னா இப்ப எல்லாருமே பிளஸ் டூ முடிச்ச பசங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழல்ல எந்த மதிப்பெண்கள் வந்து பிரதானமான இடம் வகிக்குது பொறியியல் மாணவர் சேர்க்கையில? இப்போ பிளஸ் டூ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜரா 3 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல எடுக்கிற 100 மார்க்கும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட்டை கம்பைன் பண்ணி அதுலேருந்து ஒரு 100 மார்க்ஸ்க்கு எடுத்துட்டு டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஆவரேஜ் எடுக்கிறாங்கன்றத வந்து எடுத்துக்குவாங்க. அதுதான் வந்து ரேங்கிங் போடுறதுக்கான ஒரு கிரைட்டீரியா. ஸோ அந்த அவுட் ஆஃப் 200க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி என்ன ஸ்கோர்ல இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரேங்க் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த பிரகாரம் நம்மள்ட்ட ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமா சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ துறை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இப்போ கல்லூரி தேர்வு செய்யறது அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அடிப்படையா பார்க்க வேண்டியிருக்கு? இப்போ கல்லூரிகள் செலக்ட் பண்றது பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன காலேஜஸ் வந்து டாப் ரேங்க்டா இருக்குங்கிறது ரேங்க் வைஸே நம்ம பார்த்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் மூலமாகவே அதில் பார்த்துக்கலாம். ஸோ மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட தரவரிசை பட்டியலில் எந்த பொசிஷனில் இருக்கு, அதில் வந்து காலேஜ் அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெடிட்டேஷன் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்வியஸாக அக்ரெடிட்டேஷன் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அது நல்ல எஸ்டாப்ளிஷ்டு காலேஜுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம ப்ளஸ் நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொதுவா இப்போ ஒரு ஆட்ல கொடுக்கறதுக்கும் நேர்ல போய் பாக்குறதுக்கும் அந்த கல்லூரி வந்து இப்போ ஒரு ஒரு முதன்மையா ஆரம்பிச்ச கல்லூரி இப்பதான் ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களோட வெப்சைட்ல வேற மாதிரி போட்டிருப்பாங்க, நேர்ல போய் பார்க்கும்போது கள நிலவரம் வேறையா இருக்கும். அப்ப நேர்ல போய் பார்ப்பதற்கான தேவை ஏதாவது இருக்குமா? இப்போ அந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரேங்கிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இப்போ இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜ் வந்து ரேங்கிங்லேயே வராது. நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு அடிப்படை வசதிகளை அவருக்கு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த ஸோ நமக்கு எந்த வருஷம் அந்த காலேஜ் தொடங்கியிருக்காங்கன்றது இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அது என்ன பிளஸ் அது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்கிறதும் ஒரு மேஜர் ரோல் வந்து அதில் பிளே ஆகுது. இப்ப பொதுவா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்குன்றப்போ நம்ம ஒரு கல்லூரியை தேர்வு செய்யறதோ இல்ல ஒரு துறையை தேர்வு செய்யறதோ பெரிய சிக்கலா இருக்காது. நம்ம ஒரு ஆவரேஜா மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சுமாரான காலேஜ் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படையா பார்க்கணும்? இப்போ அதுவும் மெயினா நமக்கு தேவையானது வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டே டு டே நமக்கு ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிகிற சமயத்தில் வேக்கன்ட் சீட்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இப்போ சப்போஸ் எனக்கு நாளைக்கு தான் கவுன்சிலிங் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அப்போ என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு, நான் ஆப்ஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைச்சதுங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியுங்க. அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அந்த காலேஜோட வெப்சைட்ஸ் நம்ம பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நேரில் போய் பார்க்கறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிள் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் பற்றினது வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ படிக்கிறது ஒரு 4 வருஷம் நம்ம காலேஜ் சேர்ந்துட்டோம், துறையும் தேர்வு செஞ்சுட்டோம், ஒரு கல்லூரிக்கு போயிட்டோம். அங்க படிக்கிறதுங்கிறது அந்த பாடத்திட்டத்தை மட்டும் நம்ம படிச்சா போதுமா? கூடுதலா என்னென்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்க? கட்டாயமா கிடையாது. அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஒரு பிரச்சனையா பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றின ப்ராப்ளம் வந்து கட்டாயமா இருக்கும். இப்போ இருக்கிற டைம் எல்லார்ட்டையும் இப்போ நம்மகிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட சேனல்ஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிற சமயத்தில் காலேஜ் எப்படியும் அவங்க காலேஜ் சேர்றதுக்கு ஒரு 2 மாதம் இருக்குது. இப்போ இந்த பீரியடில் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங்கோட ஸ்கில்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் த்ரூ யூடியூப் சேனல்ஸ் மூலமாக வந்து அவங்க அப்ரோச் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அரசு வேலை வாய்ப்புகள் பொறியியல் துறை சார்ந்து இருக்கு?
பொறியியல் துறை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை வாய்ப்புகள் வரணும்னு சொல்லும் போது இன்ஜினியரிங் சர்வீசஸ், யூபிஎஸ்சி, இதில் அதான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் பண்ணிட்டு வரலாம். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ்ன்னு சொல்கிற பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்லையும் வந்து என்ன பண்ணலாம்னா தே கேன் அப்பியர். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் தனியாக அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்ணுவாங்க. அந்த பேசிஸில் இவங்க வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து எழுத்து தேர்வு மூலமாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நேர்முக தேர்வு மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களோட துறையோ இல்லை அவர்களோட விருப்ப பாடத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அடிஷ்னல் ஸ்கில்ஸ், சிலபஸ் தாண்டி இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள கற்றுக்குறாங்களோ அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பேசஸில். ஓகே, இப்போ கடைசியா பொறியியல் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பிளேஸ்மெண்ட் டைம்ல? இப்போ பிளேஸ்மெண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்க்கறது வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் தென் ஆட்டிடியூட், இதெல்லாம் வந்து கீ ஃபோக்கஸ். இது என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நிறைய காலேஜஸ்ல என்ன பண்றாங்க, அவங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்எல்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிறத வந்து ஒரு எம்பெடட் காம்பனண்டாகவே வச்சிருக்காங்க. ஒரு சில காலேஜஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வாரத்துக்கு 2 hours வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காகன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே என்ன பண்றாங்க, ஆப்டிடியூட், ப்ரோக்ராமிங், கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாமும் இம்பார்ட் பண்றாங்க. அது இல்லாத காலேஜஸ்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னைக்கு நிறைய வீடியோஸ் வந்து நமக்கு ஆன்லைன்ல இருக்கு ரிகார்டிங் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ட்ரைனிங். அது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் பேஸ்லயும் நம்ம அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலேஜ் வரைக்கும் டிபெண்ட் பண்ணி இல்லை காலேஜ் மூலமா தான் கிடைக்குங்கிற அந்த கேஸ் வந்து அந்த லெவலை வந்து நம்ம இப்போ தாண்டி வந்துட்டோம். பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேராசிரியர்களே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சொந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரியர் கைடன்ஸ், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் அதை வந்து தேடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கற்றுக்கலாம். எப்போவுமே வந்து பியாண்ட் த புக் நாலேஜ் தான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை அவங்க பார்க்கணும். ஓகே, இப்போ பொறியியல் சார்ந்து நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து பதில் இப்போ பார்த்தோம். பொறியியல் துறை சார்ந்து மாணவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையோட போஸ்ட் பண்ணலாம். பதில் சொல்றதுக்காக டாக்டர் பாலமுருகன் வந்து காத்திருக்கார். இப்போது அடுத்ததாக அறிவியல் துறையில வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அறிவியல் துறை வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக டாக்டர் கவிதா நம்மோட இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ அறிவியல் துறை அப்படிங்கிறது பொதுவா எது பத்தினது? கலை அறிவியல் தான் அறிவியலா இல்ல இது ஒரு தனித்துறையா? கலை அறிவியல் கல்லூரியில வந்து அனைத்து விதமான அறிவியல் கோர்சஸும் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல என்னென்னலாம் ஸ்கோப் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலன்ட் ஸ்கோப் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நிறைய இருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து முதல்ல முக்கியமா மனசுல என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 161 அரசு கல்லூரிகளும் 172 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் 1000க்கும் மேற்பட்ட சுயநிதி கல்லூரிகளும் இருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியும்னு நினைச்சுக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ மாணவர்கள்கிட்ட நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல வந்து இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 கல்லூரிகள் இருக்கு. கோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 16+ கல்லூரிகள் இருக்கு. சென்னையில நிறைய காலேஜ் இருக்கு. ஸோ மாணவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த காலேஜ் பெரிய காலேஜ், இங்க நான் அப்ளை பண்ண முடியாது, ஸோ இது பிரைவேட் காலேஜ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா லயலா காலேஜ் இருக்கு, வைஷ்ணவ் காலேஜ் இருக்கு, எம்சிசி காலேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்க கல்லூரிகள் இருக்கு. ஸோ நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ ஸோ அதோட சேர்த்து இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த இப்போதைக்கு வந்து எல்லா காலேஜஸும் வந்து நீங்க நேரா போய் அப்ளிகேஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லா காலேஜும் வந்து அட்மிஷன் ப்ராசஸை வந்து ஆன்லைன்ல ஈஸியா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க.
கோவையா இருக்கட்டும், இல்ல ட்ரிச்சி ஆகட்டும், நிறைய பெரிய பெரிய கல்லூரிகள் அனைத்துமே வந்து இப்ப எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அறிவியல் சார்ந்த படிப்புகள் வந்து சொல்லணும்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்டனி, ஜுவாலஜி, மைக்ரோபாயாலஜி, பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க பிஎஸ்சி மட்டும் கிடையாது, அதுக்கு எம்எஸ்சி, அதுக்கு மேல நீங்க பல்கலைக்கழகங்கள்ல பண்ணீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்போட நீங்க பிளேஸ் ஆக வேண்டிய இடமே ரொம்பவும் பெரிய இடத்துல போகலாம். நீங்க டிமாண்ட் ரேஷியோவும் பாத்தீங்கன்னா கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு சீட்டுக்கு வந்து 200 பேர் 300 பேருங்கிற அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு கலை அறிவியல் கல்லூரிகள்ல வந்து டிமாண்ட் ரேஷியோ இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. பொதுவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு யூஜி டிகிரியோட அதுக்கு வேல்யூ இருக்குமா? பிஜியும் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு வேல்யூ அடிஷன் இருக்குமா? இல்ல ஒரு டிகிரி வந்து ஒரு 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 டீசென்டான ஒரு வேலைக்கு வந்து போதுமானதா? கண்டிப்பா வந்து மேற்படிப்பு படிக்கணும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்றேன். ஆனா யூஜி டிகிரியோடவே வந்து 54 lakhs per annum ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். நிறைய கோர்சஸ் இருக்குங்க. நீங்க முடிச்ச உடனே பிளேஸ் ஆகுறதுக்கு நிறைய கோர்சஸ் ரிலேட்டடா இருக்கு. இப்பெல்லாம் வந்து என்னன்னா அந்த கோர்சஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும், இல்ல நீங்க சப்போஸ் பேசிக் சயின்சஸ் ஆகட்டும், இல்ல வந்து லைஃப் சயின்சஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே கோர் ஓரியன்டட் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேக்கேஜ் இப்போ ஒரு நல்ல டீசென்ட்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு பே பேக்கேஜோடவே பிளேஸ் ஆகுறவங்க நிறைய பேர். பட் அந்த இடத்துல கல்லூரிகளும் ஒரு முக்கிய கல்லூரிகள் மிக முக்கியங்க. ஏன்னா கல்லூரி தேர்வு செய்யறதுல வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப மிகுந்த அக்கறையோட பண்ணணும்னு நான் மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இவ்வளோ அவேர்னஸ் இருக்கு. ஸோ கல்லூரி நீங்க தேர்வு செய்யும் போது முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது வந்து அந்த காலேஜ் வந்து NIRF தேசிய தரவரிசை பட்டியல்ல எத்தனாவது இருக்குன்னு. ஸோ நம்ம பெருமையாவே சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய பல கல்லூரிகள் தான் வந்து NIRF ரேங்கிங்ல டாப் 50ல இருக்கு. ஸோ NIRF ரேங்கிங் வந்து காலேஜ்ல அப்ளை பண்றீங்களோ NIRF ரேங்கிங்கை வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் கலையணும்னா காலேஜ் வித் பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸலன்ஸ் யுஜிசி காலேஜ் வித் பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்க காலேஜஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லெபார்டரிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டிங், அவங்களுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. அவங்களோட அவுட்ரீச் பண்றதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ காலேஜ் வித் பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற ஸ்டேட்டஸை நீங்க பார்க்கணும். அப்புறம் NAC அக்ரிடேட்டட் ஸ்டேட், NAC அக்ரெடிஷன் சொல்றோம், அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க நல்ல கல்லூரிகள்னு பார்க்கும்போது மூணாவது NAC தேர்ட் சைக்கிளுக்கு மேல இருக்கிற காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். வந்து இங்க இருக்கிற நீங்க சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்லூரிகள் இப்ப தேர்ட் ஸ்டேட்டஸ்க்கு மேல போயாச்சு. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நான் சொன்ன ஸ்டேட்டஸோட இருக்கிற கல்லூரிகள் நிறைய இருக்கு. ஸோ அதை லிஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள் எடுத்துட்டீங்கன்னா உங்க கோர்ஸ் நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது கூட நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி கல்லூரிகள்ல நீங்க படிச்சீங்கன்னா ஆட் ஆன் கோர்சஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும், சர்டிபிகேட் கோர்சஸ் கண்டிப்பா படிக்கணும். ஸோ அலாங் வித் நீங்க உங்க டிகிரியோட 3 சர்டிபிகேட் டிகிரியோட வெளியில வருவீங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா உங்க பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்க ரொம்ப முன்னாடி அட் பார் வித் வந்து. இப்போ பொதுவா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க எல்லாம் மெடிசன் போவாங்க, இல்ல இன்ஜினியரிங் போவாங்க. ஒரு செகண்ட் தேர்ட் குரூப் எடுத்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்கன்றது பொதுவான ஒரு இது. இதை எப்படி பாக்குறீங்க? முதல் குரூப் எடுத்தவங்களுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா? முதல் குரூப் எடுத்தவங்க வந்து கல்லூரியில நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 99% இருக்கிறவங்க, 98% இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கலை அறிவியல் கல்லூரியில வந்து நீங்க அட்மிஷனோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் விட்டுட்டு மீதி 400க்கு கட் ஆஃப் போடுவோம். ஸோ அந்த கட் ஆஃப் போடும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 400க்கு 400, 399, 398லயே க்ளோஸ் ஆயிடுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ தமிழ் லாங்குவேஜ் விட்டுட்டு மீதி அந்த 400 கட் ஆஃப்க்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு 400, 399, 398லயே சீட் முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் டிமாண்ட் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு.
இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பறந்து விரிந்த துறை அது. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், சுவாலஜி, இந்த மாதிரி லிட்ரேச்சர் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, நிறைய படிப்புகள் இருக்கு. இப்போ பொதுவா நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், ஆனா எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் இருக்கு, எனக்கு எந்த துறை வந்து அதிக வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மாணவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒவ்வொரு துறைக்கும் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்க பண்ண சயின்ஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உயிர்வேதியியல் இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கோப் ஒவ்வொரு இதுலயும் இண்டிவிஜுவலா இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன்னா, சயின்ஸ் நம்ம படிக்கணும், முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நான் வேலைக்கு போகணும்னா நீங்க எல்லா கோர்ஸும் எல்லா ஒரு ப்ரோக்ராமும் ஈக்குவல் தான். பட் நீங்க அதுக்கு மேல படிக்கணும்னா நீங்க என்விரான்மெண்ட் சயின்ஸ் போகலாம். யூஜி எந்த பேக்ரவுண்ட் எடுத்தாலும் எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்தோம்னா இன்னைக்கு அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலும் நம்ம எஸ்டிஜி கோல்ஸும் சுற்றுச்சூழல் இதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்க ரிசர்ச் ஆகட்டும் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு அதை பத்தி தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் எடுத்தாலும் நீங்க பிஜி வந்து நீங்க போய்க்கலாம். நீங்க யூனிவர்சிட்டியில இருக்க மேக்ஸிமம் கோர்சஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. இப்போ வந்து +2 +1 வந்து அவங்க தெரியாம ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துறாங்க, ஆனா அவங்களுக்கு ஹிஸ்டரியில ஆர்வம் இருக்கு அப்படின்னா கூட சயின்ஸ் குரூப் எடுத்த பசங்க யூஜி வரும்போது பிஏ ஹிஸ்டரி படிக்கலாமா? அந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் தாராளமா பண்ணலாம். ஹிஸ்டரி இருக்கு, சோசியாலஜி இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் மார்க் கம்மியா இருந்தா இந்த கோர்ஸ் படிக்கலாம். பட் நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்க்கு தான் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஜேஎன்யூ அப்ளை பண்றீங்க, வேற எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலும். ஸோ சோசியாலஜி நீங்க படிக்கும் போதோ இல்ல எக்கனாமிக்ஸ் நீங்க படிக்கும் போதோ சிவில் சர்வீசஸோட பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கேயே படிச்சிடுவாங்க. இல்ல நெக்ஸ்ட் என்னோட கேள்வி அதுவா தான் இருந்தது. இப்ப நிறைய பேர் யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறது அவங்களுக்கு யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ ஈஸியா இருக்கும்? சோசியாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவங்களே இல்ல ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களே யூபிஎஸ்சிக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியாலஜியா தான் இருக்கும். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கும். கோர்ஸும் நீங்க ப்ரோக்ராமும் முடிச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸும் முடிச்சுட்டு ஈஸியா வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிக்கலாம். இப்போ நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷன் நாங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்ன மாதிரியான கோர்ஸை எப்படி தேர்ந்தெடுத்து என்ன மாதிரி படிக்கலாம்? டீச்சிங்ல இருக்கிறதுல வந்து நீங்க எல்லா கோர்ஸுக்கும் வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து யூஜி பிஏ முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சாங்கன்னா ஸ்கூல்ல ஒரு டீச்சரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி அவங்க வித் ஃபெலோஷிப்போட இப்போ கவர்மெண்ட் நிறைய ஃபெலோஷிப்ஸ் தராங்க, அதோட முடிச்சிட்டாங்கன்னா தே கேன் பிகம் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ், சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ், சயின்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலி டீச்சிங்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வைட் ஸ்கோப் இருக்குங்க. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் எடுக்கும்போது என்னன்னா ஸ்கூல்ஸ்லயும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ அரசு பணிகள் அப்படிங்கிறது இந்த கலை அறிவியல் துறைக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்குது? அரசு கலை அறிவியல் துறைகளுக்கு வந்து முதல்ல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூபிஎஸ்சிக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பேஸா இருக்குங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது போக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எல்லாமே நீங்க ஜென்ரலா இருக்கிறது வந்து நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். அது போக சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேலைகளும் நிறைய இருக்கு. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஒருத்தங்க பிஎஸ்சி முடிச்சாங்கன்னா செப்பரேட் ஜிஓவே இருக்குங்க. என்னன்னா ஐசிடிஎஸ் சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். அதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா நியூட்ரிஷன் முடிச்சுட்டு ஈஸியா டைரக்டாவே இப்போ வந்து ஒரு விஏஓக்கு 1,00,000 பேர்த்துக்கு ஒருத்தங்க எழுதிருக்கோம், 100 பேர்த்துக்கு ஒருத்தங்க போட்டி போட்டிருக்கோம், ரேஷியோ வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி சோசியாலஜி படிக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ், பிரிசன்லாம் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர், டிஎன்பிஎஸ்சில வந்து செப்பரேட் காம்படிஷன்லேயே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் முடிச்சா கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிலே ஆகட்டும் யூபிஎஸ்சிலே ஆகட்டும் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா ஈஸியா உள்ள போயிடலாம். சைக்காலஜி முடிச்சா இதை ஒரு சின்னதை நான் கண்டிப்பா சொல்லணும். சைக்காலஜி முடிச்சா அவங்க வந்து ஒரு டிஆர்டிஓல டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சயின்டிஸ்டா கூட உள்ள போகலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. சைக்காலஜிக்கும் சயின்டிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? டிஃபென்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து மிலிட்டரி பர்சனல்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ல சைக்காலஜிஸ்ட் பிளே மேஜர் ரோல். அதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனே இருக்கு டிஆர்டிஓல.
ஸோ இது நிறைய அப்போ சைக்காலஜி முடிச்சா இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் கேடருக்கு கூட போகலாம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு சைக்காலஜி கூட இந்த மாதிரி வெளியே ரொம்ப தெரியாது ஆனா வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா இந்த கோர்ஸ் பத்தி பொது வெளியில அதிகமா தெரியல அப்படிங்கிற மாதிரியான கோர்ஸ் என்னென்ன சொல்லுவீங்க? நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லணும்னா பிசிக்ஸ் வந்து நிறைய பேர் அதிகமா எடுக்க மாட்டாங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஸோ பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு வந்து இதே மாதிரி நீங்க இஸ்ரோ ஆகட்டும், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னா சயின்டிஸ்ட் கேடர்ல ஈஸியா உள்ள போறாங்க. பிசிக்ஸ் முடிச்சுட்டு பிசிக்ஸ் வந்து நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஈவன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியாலையும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்ஜினியரிங்ல அறிமுகமா இருக்கு. ஆர்ட்ஸ் இருக்கு. இது சார்ந்த படிப்புகளுக்கு வரவேற்பு எப்படி? கண்டிப்பா இருக்குங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து அது ரொம்ப பிஎஸ்சி டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ, இல்லை பிகாம் வித் ஏஐ, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ வந்திருக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஸ்கோப் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவே தான் இருக்கு. ஸோ வேற ஏதாவது கலையறிவியல் கல்லூரியில அந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுக்க விரும்புற மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? நான் சொன்னது அதே தான். நல்ல கல்லூரிகள், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அரசு கல்லூரிகள்ல நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குன்னு தான். ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அரசு உதவி பெறும் கல்லூரியிலும் சேர்ந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் எல்லாமே உங்களுக்கு எய்டட் காலேஜஸா தான் இருக்கும். ஸோ அங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அதே மாதிரி நாமினல் ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸே இருக்கும், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ஸ்காலர்ஷிப் ஓட நல்லபடியா படிச்சு ஃப்ளையிங் கலர்ஸோட வரணும் மாணவர்கள். கலை அறிவியல் கல்லூரிகள் பத்தின பல வேறு சந்தேகங்களுக்கு இப்ப நம்ம வந்து விரிவான பதில்களை பார்த்தோம். அடுத்ததாக பாலிடெக்னிக் கல்லூரிக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, யாரெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இது எதுவுமே கேட்கல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல, எடுத்துட்டுமா இல்ல இருக்கணுமா? எனக்கு சுத்தமா எதுவுமே கேட்கல. அவர் ஏதோ பேசுறாருன்னு மட்டும் கேக்குது, ஆனா எதுவுமே புரியல. இல்ல அதுக்கப்புறம் முன்னாடியே கேட்கல, அதனாலதான் அப்படி உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம்ல, டிஸ்டர்ப் ஆடியோ. நான் ஃப்ளைட் மோட்ல தான் வச்சிருக்கேன். ஃப்ளைட் மோட்ல இருக்கு. ஃப்ளைட் மோட்ல தான் இருக்கு. சரி. சேஃப்டி பின் ஏதாவது இருக்குங்களா?
இந்த கேமரா கிட்ட தான் இருக்கு. அங்க போகணுமா? நான் இப்ப கேள்வி கேட்கும்போது ஆங்கர் ஐ மீன் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்து பேசணுமா கேமரா பார்த்து பேசணுமா? அது ஓகே மேம். அது கரெக்ட்டா தான். இல்ல கேட்டேன். சரி ஓகே. உங்களுடைய டைரக்ஷன் கரெக்டா இருக்கு மேடம். ஆமா. எங்களுடைய எங்க டைரக்ஷன் டைரக்ஷன் வந்து ஏதாவது என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சின்னு சொன்னா போதுமா? வேற சொல்லணுமா? மேம் ஒரு செகண்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லி ஐயா ஆரம்பிக்கணும்? காட்டணும்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கேக்குறாங்க. என்ன டவுட்? என்ன சொல்லி அப்படியே போயிடலாமா? நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அப்படி. கலையறிவியல் தொடர்பா பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பாட்டு அதுதான் நான் அப்போ கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். பள்ளிக்கல்வித்துறையின் நான் முதல்வர் திட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். கடந்த செஷன்ல பொறியியல் படிப்புகள் மற்றும் கலையறிவியல் படிப்புகளுக்கு என்ன மாதிரியான வரவேற்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாலிடெக்னிக் கல்லூரிக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசலாம். பாலிடெக்னிக் கல்லூரிகள் சார்ந்து படிப்புகள் சார்ந்து பேசுவதற்காக மாநில வணிக கல்வி பயிலகத்தினுடைய முதல்வர் டாக்டர் முத்துக்குமார் நம்மோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். இப்போ பொதுவா பாலிடெக்னிக் கல்லூரி அப்படிங்கிறது யாரெல்லாம் படிக்கலாம், அதற்கு என்ன அடிப்படை தகுதி? பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் படிக்கிறாங்க இல்லையா, இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ஐடியா இருக்கிற எல்லாருமே வந்து என்னன்னா பாலிடெக்னிக் காலேஜஸ்லயும் வந்து படிக்கலாம். 10th அப்புறம் ஒரு 3 year கோர்ஸ், இது டிப்ளமோ கோர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஒரு இன்ஜினியரிங்ல என்னென்ன இருக்கோ, அதாவது மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல்ஸ், இது மாதிரி எல்லாமே இங்கேயும் இருக்கு. இது இல்லாம இன் அடிஷன் டு தட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு. இப்போ ஆர்கிடெக்சர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, ஈவன் காமர்ஸ் கூட வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நம்மளுடைய பாலிடெக்னிக் சிஸ்டம்ல இருக்கு. பட் இப்போ நம்மளுடைய லைவ் ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தோம்னா எல்லாம் வந்து +2 மாணவர்கள் இருக்கீங்க. ஸோ +2 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பாலிடெக்னிக் ஸ்கீம்ல டைரக்டா வந்து செகண்ட் இயர் வந்துடலாம். ஆக இவர்களுடைய அந்த படிப்பு காலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் தான். ஸோ ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு பிஇ மெக்கானிக்கல் போகணும் அப்படின்னா 4 ஆண்டுகள் அவர்கள் படிக்கணும். அதே வந்து பாலிடெக்னிக்ல டிஎம்இ, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாங்கன்னு சொன்னா 2 ஆண்டுகள்ல அந்த டிப்ளமோ முடிச்சிருவாங்க. அவர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இண்டஸ்ட்ரி சைட்ல இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து +2 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுமார் 462 பாலிடெக்னிக்ஸ் இருக்கு. இதுல வந்து 54 பாலிடெக்னிக் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள். இது இல்லாம ஒரு 34 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள். மீதி எல்லாமே வந்து சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகள். அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டரா இருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளை அப்ரோச் பண்றதுல எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது, தூரம் அப்படின்ற இது இருக்காது. அண்ட் இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த +2 ரிசல்ட் வரக்கூடிய டயத்தில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய வெப்சைட் tndte.com அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். ஸோ எத்தனை கல்லூரிகள் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு கல்லூரிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 150 ரூபாய் அப்படின்ற விதத்தில் வந்து ஒரு 10 காலேஜ் அப்ளை பண்ணோம்னா சிங்கிள் ஷாட்லேயே பண்ணிடலாம். பட் வந்து என்னன்னா 150 × 10 1500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். ஒரே இடத்துல பண்ணிடலாம். இப்போ பொதுவா கலையறிவியல் கல்லூரியா இருக்கட்டும் இல்ல பொறியியல் கல்லூரிக்கு கவுன்சிலிங்ன்றது ஒரே ஒரு வாட்டி அப்ளை பண்ணா எத்தனை காலேஜுக்கு வேணா நம்ம அப்ளை பண்ணலான்ற மாதிரி ஒரு சிஸ்டம் தானே. பாலிடெக்னிக்ல பாலிடெக்னிக்ல அதே கலையறிவியலுக்கு என்ன பண்றாங்களோ அதே தான் வந்து பாலிடெக்னிக்ல சேம் அதே ஸ்கீம் தான். SC/ST மாணவர்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதிவிலக்கு இருக்குது. அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த கல்லூரிகளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க டைரக்டரேட்ல இருந்து.
ஸோ ஒன்ஸ் காலேஜ் லெவலில் ரேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தென் பேஸ்ட் ஆன் தட் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதுவும் கல்லூரி அளவில் தான் நடக்கும். ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங்லாம் கிடையாது, அந்தந்த கல்லூரிகளில் தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பாலிடெக்னிக்கோ இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கல்லூரியில் மட்டும்தான் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் டாப்பர்ஸ் யார், அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் வரும். அண்ட் கவர்மெண்ட்டுடைய இந்த கம்யூனல் ரொட்டேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த இது நடக்குது. இப்போ பொறியியல் படிப்புக்கான ஒரு முன்னோட்டமா இல்ல பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கு மட்டும்தான் இந்த பாலிடெக்னிக் அப்படின்றது இருக்கா? அந்த துறை தவிர்த்து வேற துறைகளுக்கும் பாலிடெக்னிக் படிக்கலாமா? பொறியியல் துறை வந்து மேஜரா வந்து பொறியியல் துறை தான். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இதெல்லாமே வந்து எல்லா பாலிடெக்னிக்ஸ்லையுமே இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாமல் ஸ்பெஷல் கோர்சஸும் நிறைய இருக்கு. ஈவன் வந்து சில மாணவர்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காமர்ஸுமே இருக்கு. ஒரு 6 சென்டரில் இருக்கு. சென்னை, மதுரை, அறந்தாங்கி, ஊட்டி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்கு. டிப்ளமா வந்து காமர்ஸில் டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ், டிகாம்னு சொல்கிறோம். அந்த கோர்ஸ் படிக்கலாம். முடிச்சுட்டு அவங்க அப்படியே ஜாபுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரைக்கும் எல்லா கல்லூரிகள்லையுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பிளேஸ் ஆகி போகலாம். இல்லை இன்னைக்கு தேதியில் வந்து என்னென்னா ஒரு டிப்ளமா எங்களுக்கு போதுமா, நாங்கள் வந்து உயர்கல்வி போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி போகலாம். இந்த டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங்ல வந்து 4 ஆண்டுகள் படிப்புன்றதுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து அவங்க செகண்ட் இயர் போயிடலாம். ஸோ 3 ஆண்டுகள் தான். பிஇஓ பிடெக்கோ அவங்களுக்கு 3 ஆண்டுகள் படித்தா போதும். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வணிகவியல் படித்த மாணவர்கள் எங்கள் டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆர்ட்ஸ் காலேஜில், எனி ஆர்ட்ஸ் காலேஜ் அவங்க வந்து 10% இதுக்காகவே வந்து சீட்டு வந்து அரசு உருவாக்கி கொடுக்குது அடிஷ்னலாக. அவங்களும் வந்து டைரெக்டாக செகண்ட் இயர் போகலாம். பிகாம் வந்து 2 ஆண்டுகள் மட்டும் படிக்கலாம். ஸோ அவர்களுக்கான இடங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுக்க எல்லா காலேஜிலும் எந்த காலேஜில் வேணாலும் கிடைக்கும். வாய்ப்பு. பொறியியல் தாண்டி காமர்ஸ் தாண்டி வேற ஏதாவது கோர்ஸ் வந்து இந்த பாலிடெக்னிக் படிப்புகள் இப்போ ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருக்கு. ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அகைன் வந்து இங்கேருந்து பிஆர் போகணுன்னாலும் நாட்டா எக்ஸாம் எழுதி தான் போகணும். பட் வந்து இந்த கோர்ஸை முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக வந்து ஒரு 25,000-30,000 அவங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி அவங்க வந்து பிளேஸ் ஆகிறாங்க இங்கே. அதாவது டிப்ளமா இன் ஆர்கிடெக்சர் அண்ட் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படின்ற ப்ரோக்ராம். ஸோ அரசு கல்லூரிகளோ இல்லை அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளையோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2,500 ரூபாய் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதே அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள்னா ஒரு 5,000-லிருந்து 10,000 இருக்கலாம். இதுவும் ஒரு பெரிய தொகை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசினுடைய பல்வேறு வகையான அந்த உதவித்தொகைகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு, குறிப்பாக நான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்தில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம், பெரிய காலேஜஸ்க்கெல்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் இருந்தால் அந்த அச்சம் வேண்டாம். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மி, அதுக்கு மேலே வந்து அரசினுடைய உதவித்தொகை இருக்குது. அதாவது கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது இல்லாமல் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, அந்த புதுமை பெண் திட்டத்தில் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. இது இல்லாமல் இப்போ வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வந்து இது இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசினுடைய உதவித்தொகையும் வந்து கொடுக்குறோம். இப்போ மாணவிகளுக்கு சில கிரைட்டீரியா அடிப்படையில் பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது பிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரும். இது எல்லாமே ஒரு கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி தான். அதெல்லாமே வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த இது கிடைக்கும். பட் உதவித்தொகைகள் வந்து எல்லாமே கிடைக்குது. ஈவன் தனியார் துறையிலிருந்து கூட உதவித்தொகைகள் வருது. அதுக்கும் கல்லூரி அளவில் தேவையான சான்றிதழ்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்றோம். ஸோ வந்து பொருளாதாரம் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது படிக்கிறது. அதுதான் வந்து நான் எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பாக சொல்ல வருது. எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் இன்ஜினியரிங் போனாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனாலும் சரி, எங்கேயுமே இந்த பொருளாதாரம்ன்றது மாணவர்களுக்கு ஒரு பெரிய தடை கிடையாது. அதனால படிப்பை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச படிப்பை நீங்க ரீச் பண்ணுங்க அப்படின்றத சொல்ல வருது. இப்போ பொதுவா மெக்கானிக்கல் இல்ல வாட் எவர் உங்களுக்கு பாலிடெக்னிக் கல்லூரிகள் அப்படின்னா அது தொழிற்பயிற்சி அதிகமா இருக்கும். இப்போ பொறியியல் போறோம் அப்படின்னா பிராக்டிக்கல் வந்து மெக்கானிக்கல்ல இருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல. அதாவது இன்ஜினியரிங்க்கும் பாலிடெக்னிக்கும் என்ன ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து தியரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா டைரக்டா, அதாவது இவர்கள் வந்து என்னன்னா ஒரு மிடில் லெவல்ல வேலைக்கு போகக்கூடியவங்க. இவங்க
ஒரு 10th முடிச்சுட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்துல வந்து ஜாபுக்கு போயிடணும், என்னால வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் வந்து +1 +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு 6 ஆண்டு என்னால வெயிட் பண்ண முடியாது, என் குடும்பத்துடைய சூழல் அப்படி இல்லை அப்படின்னா இங்க ஒரு 3 ஆண்டுகள்ல வந்துடலாம். +2 முடிச்சுட்டு திருப்பி ஒரு 4 ஆண்டுகள் அப்படின்றது மாதிரி இல்லாம +2 முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 ஆண்டுகள்ல இவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு என்னன்னு கேட்டா வேலைக்கு போயிடலாம். அப்படியே வந்து அவங்களுடைய படிப்பு அந்த இடத்துல தடைபட்டுறாது. ஒரு 2 ஆண்டுகள் அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அந்த சான்றிதழ், பணி சான்றிதழை வச்சு அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட் டைம்ல பிஇ ஜாயின் பண்ண முடியும். சோ பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்க பொறியியல் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே டிப்ளமோ முடிச்சிட்டு பார்ட் டைமா வந்து பொறியியல் சேர்ந்து அந்த படிக்கலாம். காலம் வந்து நமக்கு அவ்வளவு காலம் வெயிட் பண்ண முடியுமா? என்னுடைய கனவுல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமானா கனவுல எந்த பிரச்சனையும் வராது. அவங்க பாலிடெக்னிக்கை ஒரு சேனலா எடுத்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அதுலயும் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ மாணவர்கள் மாணவிகள் ரேஷியோ எப்படி இருக்கு? பொதுவா பாலிடெக்னிக்னா பசங்க தான் அதிகமா சேருவாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குல்ல, மாணவிகள் எந்த அளவுக்கு சேரலாம்? சில கோர்சஸ்க்கு தான் வந்து அது மாதிரி வந்து என்னன்னா யோசிப்பாங்க போதும். மெக்கானிக்கல்னா மிஷின்ல ஒர்க் பண்ணோம், ஸோ வந்து லேடிஸ்க்கு வந்து அது சரியில்லை அப்படின்ற, அது சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு மாணவிகள் வந்து நம்ம அவங்கள வந்து ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? அவர்கள் வந்து ஆணுக்கு பெண் சமன்றதை விட இருவருமே சமம். ஸோ அவங்க வந்து என்னன்னா இனி எந்த கோர்ஸுமே வந்து அவ்வளோ ஈஸியா வந்து இது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நல்லா போட்டி போடக்கூடியவங்க. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே வராங்க. மெக்கானிக்கலில் நிறைய பேர் படிக்கிறாங்க மாணவிகள்லாம் கூட. ஸோ இங்கே எங்களுக்கு ஜென்ரலாக வந்து ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60-40 அந்த ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். 60% வந்து மாணவர்கள் இருப்பாங்க, 40% வந்து பெண்கள் இருப்பாங்க. இது இல்லாமல் வந்து பெண்களுக்காகவே வந்து தனியாக வந்து பாலிடெக்னிக் கல்லூரிகளும் இருக்குது. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, எட்டயபுரம் இது மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னே தனியாக அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு. இப்ப இந்த ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது? உங்களுக்கு +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தானா, வேற ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? +2 முடிச்சுட்டு வர பசங்களுக்கு +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான். இங்க வந்து 600 மார்க்குக்குமே வந்து எடுத்துப்போம். அந்த +2ல அவங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த 600 மார்க்ஸுமே எடுத்துப்போம். ஸோ வந்து இப்போ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும், லாங்குவேஜை விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. 600 மார்க்ஸ்க்குமே வந்து அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு அரசு பாலிடெக்னிக் ஈஸியா கிடைக்கும். இப்போ என்னால டிப்ளமோ மட்டும் தான் படிக்க முடியும், எனக்கு ஒரு அரசு பணிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க பதில் என்ன? இருக்கு. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்ல அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல போறாங்க இல்லையா, அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், தென் மெக்கானிக்கல், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ போஸ்ட் அப்படின்னு சொன்னா ஜூனியர் இன்ஜினியர், அந்த போஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அந்த இதுல வந்து இல்ல அவங்க பொறியியல் படிக்காம அரசு பணிக்கு போக முடியாது, வெறும் டிப்ளமோ மட்டும் போகலாம். அதுக்கு எலிஜிபிலிட்டியே வந்து ஜேஇ போஸ்டுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ தான். ஸோ வந்து அது பிஇ பிடெக் இருந்ததுன்னா ஆடட் குவாலிஃபிகேஷன், பட் வந்து இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த அளவுக்கே வந்து அவங்க வந்து போக முடியும் அரசு பணி. இது இல்லாம வந்து இன்னைக்கு வந்து அரசு பணிகளை விட வந்து பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை தான். ஸோ தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவில் வந்து சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவன் ஒரு நல்ல கம்பெனில இருந்து பிளேஸ்மெண்ட் வரும்போது ஒரு 25,000 30,000 வரைக்கும் போறாங்க. அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஜாப் அப்படின்னு போகும் 15 to 20 அந்த ரேஞ்சிலையும் போறாங்க. ஸோ இந்த மாணவர்களுடைய அந்த திறன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து இங்க முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஈஸியா வேலை கிடைக்குது. ஏன்னா இங்க நமக்கு இப்போ தமிழக அரசினுடைய அந்த நீங்க சொல்லக்கூடிய நான் முதல்வன் ஸ்கீம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறான் ஒரு பையன்னா அந்த கோர் சப்ஜெக்டை அவன் இங்க சிலபஸ்ல படிச்சிருவான். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவனுக்கு வேற என்னென்னலாம் தேவைப்படும் இன் அடிஷன் டு தட், அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் வந்து பாலிடெக்னிக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் அடிஷ்னலா இதையும் கத்துக்கலாம். இதனால அவனுக்கு வேல்யூ ஆடட் எஜுகேஷனும் வந்து இருக்கு. ஸோ பாலிடெக்னிக்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து அனைத்து வகைகளையும் ஒரு சூட்டபிளான வெரி ஷார்ட் பீரியட்ல ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பாலிடெக்னிக்ஸ் வந்து கட்டாயம் கொடுக்கும் மாணவர்களுக்கு. இப்போ பாலிடெக்னிக் படிப்புகள்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதிகம், அவங்க வந்து பிராக்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவானது. இந்த நிலையில அவங்களுக்கான வெளிநாடுகள்ல வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி சார்ந்து அவங்க பணியாற்றணும் அப்படின்னா அயல்நாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே டிப்ளமானா அங்கே வந்து அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. இங்கே தான் வந்து டிப்ளமா அப்படின்றத வந்து நம்ம இன்ஜினியரிங்க்கு ஒரு லோயர் லெவலில் ஒரு சப்செட்டாக வந்து பார்க்குறோம். பட் அயல்நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு என்றைக்குமே மரியாதை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்படுகின்ற வேலையை வந்து அவர்கள் அப்படியே செய்யக்கூடியவர்கள். இவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மிஷின்ல டைரக்டா வேலை பார்த்துருப்பாங்க, அந்த ஃபீல்டில் டைரக்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரியான சூழல்ல வந்து அயல்நாடுகள்ல இவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு.
ஓகே, வேற பாலிடெக்னிக் படிக்க விரும்புற மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரியான கேள்வி இதுன்னு? பாலிடெக்னிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஃபியூச்சரா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிடெக்னிக்ன்றது ஒரு பெரிய ஒரு எய்மா இருந்தது. ஒரு 90s எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அப்படின்னும் போது இப்போ நிறைய பேர் வந்து டைரக்டாவே இன்ஜினியரிங் போகலாம், டைரக்டாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பிளண்டி ஆஃப் சீட்ஸ் அவைலபிள், அவ்வளவுதான். பட் நான் மாணவர்களுக்கு திரும்பவும் சொல்றது இதுதான். ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை பொருளாதாரத்துல பின்தங்கக்கூடிய மாணவர்களோ ஒரு 18 இல்ல 19 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு இமீடியட்டா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு இந்த பாலிடெக்னிக்ன்றது மிக மிக ஒரு சிறந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். அவங்களுக்கு வேலைக்கு போகலாம். 6 வயசு அவங்க அப்படியே கண்டினியூ பண்றோம், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறோம், இப்போ எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து டைரக்டா செகண்ட் இயர் போயிடலாம். ஸோ எப்படி வந்து +2 முடிச்சுட்டு ஒரு மாசா வந்து ஒரு பசங்க வந்து இப்போ இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ போறாங்களோ, அதே மாதிரி இங்க டிப்ளமோ முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர்லயும் போகலாம். அரசு வந்து இதுக்குன்னு தனியான ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் டிஎன்இஏ நடத்துது, அதுல அவங்க போகலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லும்போது அதுல வந்து இப்போதைக்கு இந்த காமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு இருக்கு, வேற எந்த கோர்ஸுக்கும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க போக முடியாது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படிச்சாங்கன்னா அதை வச்சுட்டு பிகாம் செகண்ட் இயர் போகலாம், வேற எந்த கோர்ஸுக்கும் போக முடியாது. அவங்க வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் இயர் தான் போக முடியும், செகண்ட் இயர் போக முடியாது. ஸோ வந்து படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு, வேலை வாய்ப்பும் இருக்கு, உங்களுடைய சாய்ஸ். ஸோ நீங்க பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிசைட் பண்றாங்களோ அது அவங்களுடைய சாய்ஸ். அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு, அவங்க தான் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாலிடெக்னிக் படிப்புகள் சார்ந்து என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா பார்த்தோம். இந்த படிப்பு சார்ந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கூட மாணவர்கள் வந்து தங்களுடைய கேள்விகளை வந்து போஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே இன்ஜினியரிங் சயின்ஸ் சம்பந்தமா நிறைய கேள்விகள் வந்து வந்திருக்கு. நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்து முடிச்சுட்டு மொத்தமாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்லயோ இல்ல சயின்ஸ்லயோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலுமே கூட போஸ்ட் பண்ணுங்க, பதில் சொல்றதுக்காக நம்மளோட நிபுணர்கள் வந்து காத்திருக்காங்க. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைக்கான எதிர்காலம் எப்படி இருக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து யாரெல்லாம் படிக்கலாம், என்ன தகுதி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சம்பந்தமாக விரிவாக பேசுவதற்காக மத்திய அரசோட கீழ் இயங்குற IHM எனக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து விரிவுரையாளர் டாக்டர் ஷர்மிளா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பொதுவா என்ன துறை? சமைக்க தெரிஞ்சா நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா, இல்ல அது வந்து பொதுவா என்ன ஒரு துறை? இது வெறும் சமையல் கரை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க படிப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் உணவு இருக்கோ அங்க இருக்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. ஸோ சமையல்கலை மட்டுமே பிரதிநிதியம் முதல்ல படிக்க மாட்டாங்க. ஸோ NCHM நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு இந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு யூஜி கோர்ஸும் இருக்கு, பிஜி கோர்ஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு அண்ட் கிராஃப்ட் கோர்சஸும் இருக்கு. யூஜி கோர்ஸ் வந்து இது 3 வருட படிப்பு. நீங்க 4வது வருடம் படித்தீங்கன்னா அதுல ஹானர்ஸ் டிகிரி கொடுப்பாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து NIRF ரேங்கிங் படி இந்தியாவிலே செகண்ட்ன்றதுனால உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இங்க இந்தியா முழுக்க இருக்கு. ஸோ உலக அளவுல 12வது ரேங்கிங் வந்து இந்த 2024 இயர்ல வந்து IHM சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து வாங்கியிருக்கு. ஸோ சிறந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து ஆல்மோஸ்ட் 96 கல்லூரிகள் இருக்கு. சென்ட்ரல் IHMs 21 இருக்கு, ஸ்டேட் IHMs இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, PSU ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, PPPல ஒரு 2 இன்ஸ்டியூட் இருக்கு. அது இல்லாம ஃபுட் கிராஸ் இன்ஸ்டியூட்ஸும் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல படிக்கணும் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல சேர்ந்து படிக்கலாம். இது மெயினா பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். எப்படி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு எப்படி நீங்க எழுதுறீங்களோ அதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் இதுல வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். இதுல NCHM அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க அந்த சாய்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்க எப்படி இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வந்து NTA ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்றாங்களோ அதே ஆர்கனைசேஷன் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஸோ nchm.ntaonline.in அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு இதுல முழுக்க ஆன்லைன்ல தான் நீங்க பண்ண முடியும். கவுன்சிலிங்கும் உங்களுக்கு நடக்கும். இது JEE எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்ச பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். உங்களுடைய மெரிட் பிளஸ் உங்களுடைய கேட்டகரி, எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, ஸோ கவர்மெண்ட்ல என்னென்ன கேட்டகரி அவைலபிள் இருக்கோ எல்லா கேட்டகரியும் இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா SC கேட்டகரி, ST கேட்டகரி, OBC கேட்டகரி, தென் PWD கேட்டகரி, தென் எக்கனாமிக் வீக்லி செக்ஷன் கேட்டகரி. ஸோ எந்த கேட்டகரியும் அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்.
எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னையிலே மிக சிறந்த கல்லூரி இருக்கு. உங்களுக்கு சென்னையில ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான தேவையான எல்லா உதவிகளும் நீங்க கால் பண்ணியும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க நேரடியா வந்து பார்த்து கூட இந்த கல்லூரியில எப்படி படிக்கிறாங்க, எப்படி என்ன மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்க நேரடியா பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இதுல வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஜேஇஇ வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் தானே, பிரைவேட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த தேர்வு அவசியமா இருக்கா? இல்ல, பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ் நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதணும். இந்த என்சிஹெச்எம் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ 96 இன்ஸ்டியூட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இந்தியா முழுக்க இவ்வளோ இன்ஸ்டியூட்ல இருக்கு. உங்களுக்கு எதுல ஜாயின் பண்ணி படிக்க விருப்பப்படுறீங்களோ அதில் ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். பொதுவா ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் வந்து கடினமான தேர்வா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு தோற்றம் இருக்குல்ல. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான கேள்விகள் இருக்குமா, இது கொஞ்சம் எளிமையா இருக்குமா? இதுல கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். உங்களுக்கு நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து முக்கியமா ஒரு பாடம் அவங்க படிச்சிருந்தா போதும். ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுல என்ன இந்த கோர்ஸ்ல அப்படின்னா, நீங்க எந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கலாம். +2ல காமர்ஸ் எடுத்துருக்கலாம், சயின்ஸ் எடுத்துருக்கலாம், மேக்ஸ் எடுத்துருக்கலாம், எதுனாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். அதே மாதிரி அந்த +2 மார்க்ல வந்து எவ்வளவு மார்க் நீங்க எடுத்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா அந்த மார்க் அவங்க கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான், உங்களுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க என்டிஏ அந்த nta.ac.in அந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு ட்ரையலுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நீங்களே ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு ஃபுல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதை நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சு பார்க்கலாம். இன்னும் 2வது முறையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ராக்டிஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படின்றது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கட்டாயமா? ஆமா, கட்டாயமா இந்த எக்ஸாம் எழுதி மட்டும் தான் நீங்க வந்து படிக்க முடியும். இதுல கிளியர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம. ஆமா, கண்டிப்பா 12,000 சீட்டுக்கு மேல உங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்றது வெறும் சமையல் மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. ஜஸ்ட் ஷெஃப் அப்படின்றது மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்தும் இருக்கு. சோ என்னென்ன மாதிரியான படிப்புகள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்து இருக்கு? இதுல வந்து பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, தென் எம்எஸ்சி கோர்ஸ் இருக்கு. இந்த 2 கோர்ஸுமே சென்னையில இருக்க காலேஜ்லயும் இருக்கு உங்களுக்கு. அது இல்லாம டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, கிராஃப்ட் கோர்சஸ் இருக்கு. சோ அதுல நீங்க ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சுக்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் தான் கேக்குறேன்? அது டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமோ இன் பேக்கரி, அந்த மாதிரி நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஹவுஸ் காப்பிங். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு சார்ந்த ஆர்வம் இருக்கும். ஓகே, கிராஃப்ட் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. வெறும் யூஜி கோர்ஸ்க்கு பிஎஸ்சிக்கும் எம்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கு மட்டும் தான் மெயினா உங்களுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து அந்தந்த காலேஜ்லயும் அவங்களே கண்டக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அண்ட் கிராஃப்ட் கோர்ஸ்க்கும் அந்தந்த காலேஜ்ல. ஸோ கிராஃப்ட் கோர்ஸ் வந்து 10th படிச்சு முடிச்சிட்ட பிறகு படிக்கிற கோர்ஸ். டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு +2 முடிச்ச பிறகு அது வந்து 1 வருடம் கல்லூரியிலும் 6 மாதம் ட்ரைனிங்கும் நீங்க பண்ணி படிப்பீங்க. இப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான அரசு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு? அரசு வேலை வாய்ப்பு வந்து நீங்க இப்போ ரயில்வேஸ்ல நீங்க பார்க்கலாம், ஐஆர்சிடிசில வந்து எடுப்பாங்க. அதே அப்புறம் ஏர்லைன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உணவு இருக்கோ, சுருக்கமா சொல்லணும், எங்கெல்லாம் உணவு இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். இப்போ பொதுவா இப்போ எசென்ஷியல் நம்ம சிலது நீட்னு சொல்லுவோம், சிலது வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை தேவை நம்மளுடைய ஆசைக்காக அடிஷனலா அப்படின்றது. உணவுங்கிறது ரொம்ப அடிப்படை தேவை அப்படிங்கும்போது அதற்கான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. வெளிநாடுகள்ல வந்து பொதுவா இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது கண்டிப்பா உண்மை. ஏன்னா இப்போ இந்த சென்னையில எங்க காலேஜ்லயே பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்டர்னே நாங்க வந்து உதவி பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வந்து இன்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். நாங்க இப்போ இது பண்ணி எங்க காலேஜ்ல இப்போ இந்த வருஷமே நிறைய பிள்ளைங்க வந்து போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வர்றவங்களை உபசரிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ கம்யூனிகேஷன், ஒரு ஸ்போக்கன் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, எப்படி அவங்க அதை வளர்த்துக்கணும்? ஆமா, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்ட் கெஸ்டே நம்ம வந்து பாக்குறதுனால. ஸோ இது வந்து அவங்க தனியாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்களே இந்த சப்ஜெக்ட்லேயே அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஒரு பாடமாகவே அவங்க படிச்சிருவாங்க. ஸோ இந்த 3 வருட படிப்பு படிச்சு முடிக்கும் போது ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து அவங்களே அவங்க ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்து என்னென்ன மாதிரியான இப்போ அவங்களோட டீச்சிங் ப்ரொஃபஷன் வரணும் இதுலயே அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன படிக்கணும்? ஆமா, இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க வெறும் ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்ற கேட்டகரிஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ் இருக்கு, அப்புறம் டிராவல் இருக்கு, டூரிசம் இருக்கு. ஸோ அது இல்லாம என்ன மாதிரி ஒரு ஆசிரியரா வரணும்னா NHT-18 ஒரு எக்ஸாம் இருக்கு. அது இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு, மாஸ்டர் டிகிரி முடிச்ச பிறகு அந்த கோர்ஸ் எழுதுனா நீங்க ஒரு ஆசிரியராகவும் வரலாம். இப்போ ஐஆர்சிடிசில ஏர்லைன்ஸ்ல எல்லாம் வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அந்த வேலை வாய்ப்பை நம்ம எப்படி பெறலாம்? ஏதாவது தேர்வு எழுதணுமா?
அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், சம்டைம்ஸ் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூலே வந்து எடுப்பாங்க. இப்போ ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலே வந்து எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜ் பொறுத்து அவங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி யூ வில் பி செலக்டட். ஓகே, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷோ இல்ல வாட் எவர் அவங்க கம்யூனிகேஷன் வந்து எப்படி வளர்த்துக்கணும்? நான் அது சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு வந்துடும் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயும் படிப்பாங்க, செகண்ட் செமஸ்டர்லேயும் படிக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி அவங்க பேசுறதே இங்கிலீஷாக தான் இருக்கும். இப்போ என்னோட காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் தமிழ்நாட்டு பசங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியா முழுக்க இருந்து நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களோட பேசி பேசி அவங்களுக்கு அது ஒரு நார்மலான விஷயமா மாறிடும். உள்ள ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் நிறைய பிள்ளைங்க வந்து தினமுமே அவங்க பேசி பழகுறதுனால அது ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியா மாறிடும். சோ அடிஷனலா எதுவும் ஸ்போக்கனுக்காக கத்துக்கணும்னு அவசியம் இல்ல, இல்ல. பாடத்திலேயே அவங்க படிச்சிருவாங்க. இப்போ பொதுவா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா லட்சங்கள்ல சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது கண்டிப்பா இருக்கு. நீங்க எங்க பிளேஸ் ஆவறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப கப்பல்லயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு சிஇஓ மாறுறாங்க. அப்படி இப்ப தாஜ் ஹோட்டலுடைய சிஇஓ பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க தான். சரிங்களா. இப்போ எக்ஸ்பீடியா கம்பெனி அவங்களுடைய சிஇஓ பாத்தீங்கன்னா அவங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சவங்க தான். ஸோ அவங்களுடைய சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது வந்து நீங்க யூ கிவ் அ ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் நீங்க வளர்ந்து நீங்க டெஃபினட்டா ஹையர் ஸ்கேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமையல் நிர்வாகம் சார்ந்து படிக்க விரும்புற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க +2 முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அதை பத்தி கவலையே கிடையாது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க நல்லா எழுதுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு கல்லூரியில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வாழ்த்துக்கள். கம் ஜாயின் அஸ். சிறந்த வாழ்க்கை அமையறதுக்கு இந்த படிப்பு மிக சிறப்பாக அமைன்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்து ரொம்ப விரிவாகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவுமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி மேம். இப்போ ஆர்கிடெக்சர் சார்ந்து என்ன படிப்புகளை வந்து நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் சார்ந்து பேசுவதற்காக முனைவர் ராம்நாத் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். இப்போ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இப்போ கட்டிடக்கலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது பொதுவாக சிவில் இன்ஜினியரிங்கும் சொல்லுவோம். இந்த சிவில் இன்ஜினியரிங்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேர்ல இருக்கு இதேதான். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது பொறியியல், கட்டிடக்கலை அப்படின்றது கலை சம்பந்தப்பட்டது. இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்டிடக்கலை அப்படின்றத யார் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது கட்டிடக்கலை அப்படின்றது ஒரு கற்பனை திறன் நல்லா இருக்கிற ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து வரைகிறது பிடிக்கும், இல்லை ஒரு சில விஷயங்களை புதுசாக கிரியேட் பண்ணுறது பிடிக்கும், இல்லை ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுறதோ அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகள் வந்து கட்டிடக்கலை அப்படின்ற படிப்பை செலக்ட் பண்ணலாம். கட்டிடக்கலை அப்படின்றது பிஆர்க் அப்படின்ற 5 வருஷ படிப்பாக இந்தியாவில் இருக்குது. இந்த பிஆர்க் அப்படின்ற 5 வருஷ படிப்பு அப்படின்றது இருக்கிறதுல இப்போ இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு வருஷம் கூட இருக்கிற ஒரு படிப்பாக இருக்கும். ஏன் இந்த 5 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து பெரும்பாலும் ஒரு கட்டிடங்களில் வந்து வடிவமைக்கிறதுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற அவங்களோட பழைய விஷயங்கள்ல இருந்து புதுசாக இருக்கிற இன்னைக்கு டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி எப்படி அவங்க வந்து பண்ணுறாங்கன்றதுல இருக்கு. இதில் இன்டர்ன்ஷிப்பும் இந்த கோர்ஸ்க்குள்ளே வரதுனால இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 5 வருட படிப்பாக இருக்கு. ஸோ இந்த கட்டிடக்கலை அப்படின்னு வர்ற போது இது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு கீழே இது வருது. கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கிற கல்லூரிகளுக்கு கல்லூரிகளோட தரத்தை நிர்ணயிக்கிறதுல இருந்தும் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கறதுல இருந்தும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யார் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்த போது குழந்தைங்களோட கற்பனை திறனும் அதோட இதுவும் இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குற போது இந்த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன்னைக்கு இருக்கிற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்கிடெக்சருக்குள்ள வரலாம். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எவ்வளோ காலேஜஸ்ல இருக்கு, எவ்வளோ என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இந்த ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் ஒரு 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இதுல இந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. இப்போ மற்ற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்கிற மாதிரி இது ஒன்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றதை விட இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு 2 விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ பேப்பர் 2. இது வந்து ஐஐடிலையும் என்ஐடிலையும் எஸ்பிஏலையும் ஜாயின் பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ஜேஇ பேப்பர் 2 இந்த ஆர்கிடெக்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட 12th மார்க் ஒரு எலிஜிபிலிட்டியா மட்டும்தான் இருக்கும். நேஷனல் லெவல்ல இருக்கிற இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு ஜேஇ பேப்பர் 2ல இருக்கிற உங்களோட மார்க்ஸ் வச்சு ரேங்கிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் வந்து நாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. ஸோ இந்த நாட்டா அப்படின்ற ஆர்கிடெக்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட இதை பேஸ் பண்ணி தான்
தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வர எல்லா கல்லூரிகள்லையும் அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்ஜினியரிங் இருக்கிற மாதிரியே சேம் சீட் அலோகேஷன் சிஸ்டம், இன்ஜினியரிங் இருக்கிற மாதிரியே கவுன்சிலிங் மெத்தட், இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும். எஸ்பெஷலி இந்த 7.5% அரசு கல்லூரி அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோட்டாவும் இதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்பர்ஸ் பார்க்குற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் இல்லாமல், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லாமல் சுயநிதி கல்லூரிகள் அண்ட் அரசு கல்லூரிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3000 சீட்டு கிட்ட ஆக்சுவலாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வரும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 சீட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு உதவி இதில். ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நாட்டா அப்படின்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கற்பனை திறன் என்ன, உங்களோட வரைகிறதுக்கான திறமை என்ன, உங்களோட ஆப்டிடியூட் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் அந்த நாட்டான்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்கில் நாட்டாவுக்கும் நீங்கள் இது வரைக்கும் படித்த 12th மார்க்குக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ நாட்டாவில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து 200 மார்க்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அக்ரிகேட் என்ன எடுத்திருக்கீங்களோ டோட்டல் 12th அந்த இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் கிரியேட் செய்யப்படும். அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மெத்தட் வந்து சேம் இன்ஜினியரிங் இருக்கிற அதே ப்ராசஸ் தான். ஆனால் இங்கே வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் உங்களோட டோட்டல் அக்ரிகேட்டை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட நாட்டா மார்க் இஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல், ஈக்குவல் வெயிட்டேஜ் அதுக்கு இருக்கு. இப்போ நாட்டா தேர்வு அப்புறம் JEE செகண்ட் பேப்பர் வந்து அடிப்படையாக வச்சு இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்றீங்க. இந்த JEE மார்க்கை வச்சு நம்ம தமிழ்நாட்டிலையும், ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் அந்த மாணவர் சேர்க்கை எப்படி நடக்கும்? JEE மார்க்கை கன்சிடர் பண்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 IIT இருக்கு இந்தியாவில். IIT ரூர்க்கி அண்ட் IIT கரக்பூர்ல மட்டும்தான் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து JEE பேப்பர் 2 எழுதுறது மூலியமாகவும், JEE பேப்பர் 2ல குவாலிஃபை ஆனவங்க JEE அட்வான்ஸ் எழுதுறது மூலியமாகவும் அந்த 2 இடத்துக்கு போகலாம். அது இல்லாம JEE பேப்பர் 2 மட்டும் வச்சு ஜாயின் பண்ணக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டால இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது 3 இடத்துல இருக்கு இந்தியாவில். நியூ டெல்லி, விஜயவாடா அண்ட் போபால், இந்த 3 இடத்துல இருக்கு. இது இல்லாம NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் வந்து இந்தியாவில் 9 இடங்கள்ல இருக்கு. அதுல ஒண்ணுதான் திருச்சியில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கேயும் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சீட் அலோகேஷன் சிஸ்டம் இது வந்து சேம் லைக் இன்ஜினியரிங், பட் இது தனியாக ஆர்கிடெக்சருக்குன்றது தனியாக நடக்கும். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ட்டு தமிழ்நாட்டில் இந்த கல்லூரி இங்கே இருக்கிறதுனால, திருச்சியில் இருக்கிறதுனால ஒரு சீட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடு மாணவர்களுக்கு. இப்போ பொதுவா இன்ஜினியரிங்க்கு இருக்கிற அளவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ஆர்கிடெக்சருக்கு எதனால குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆர்கிடெக்சருக்கு நம்ம குறைவுன்னு சொல்ல முடியாது. அதை பத்தி பெருசா ஒரு அறிமுகமோ இல்ல மாணவர்கள் மத்தியில ஒரு பெருசா தெரியல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த கோர்ஸ்? இல்ல, ஆர்கிடெக்சர் அப்படின்றது மனிதனோட அத்தியாவசிய தேவையா நம்ம சொல்ற உணவு, உடை, இருப்பிடத்துக்குள்ள வர்ற ஒரு விஷயம். அதனால என்னைக்குமே இதை வந்து இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு, நாளைக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவர் கட்டிட்டு இருந்தாரு. இப்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு அது எப்படி மாறிச்சுன்னா BE சிவில் படிச்சவங்க கட்டினாங்கன்றது மாறிச்சு. பட் இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா வருஷம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 5000 ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. அதனால பரவலா எல்லா ஊர்கள்லையுமே இன்னைக்கு ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, எல்லா ஊர்கள்லையுமே இன்னைக்கு ஆர்கிடெக்சரல் ஃபர்ம்ஸ் இருக்கு. இதுக்கான தனியா கட்டிட கலைஞர்கள்ட்ட போகணும் அப்படின்ற விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. ஸோ குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல நம்பர் 1 இருக்கிறது மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட ஒரு 130 கல்லூரிகள் கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்து அதிகமா இருக்கிறது 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இன்னொன்று இதோட வேலை வாய்ப்பு ஒன்லி சிட்டியில தான் இருக்கும், ஒரு வேற ஊருக்கு தான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சின்ன ஊர்கள்ல இருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இதோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்குற விஷயம் ஒன்லி கட்டணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம பார்க்குற ஃபர்னிச்சர்ல இருந்து ஒரு கோயில்கள்ல இருந்து சிற்பங்கள்ல இருந்து இது எல்லாமே ஆர்கிடெக்சருக்குள்ள தான் வருது. ஸோ அதனால இதோட ஸ்கோப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் அப்படின்றது தான் சொல்லுவோம். இப்போ பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்கிடெக்சருக்கும் டிசைனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்கிடெக்சர் அப்படின்றது கட்டிடக்கலை ஓரியன்டா மட்டும் இருக்கிறது. அண்ட் குறிப்பா இது வந்து நான் 5 வருட படிப்பா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே எடுத்துட்டு வந்து நடத்தக்கூடிய படிப்பு. டிசைன் அப்படின்றது இதுல இருந்து கொஞ்சம் அதோட தேவைகள் மாறும்போது, டிமாண்ட் அதிகமாகும் போது குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படிப்பு. இப்போ ஒரு ஆஸ்தெட்டிக் அழகியல் சார்ந்து அப்படி படிக்கிற மாதிரி சொல்லலாமா இந்த ஆர்கிடெக்சரை? இப்போ சிவில் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு பக்கம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு
ஒரு படி மேலா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா ஆர்கிடெக்சர்? இல்ல கண்டிப்பா ரோல் வைஸ் பார்த்தா ஒரு படி மேல தான். அதாவது அவங்க பண்ற ரோல் வந்து கன்சல்டன்ட் ரோல். எப்படி ஒரு டாக்டர் வந்து கன்சல்டிங் பண்ணி தான் அவங்களோட ஒரு டயக்னோஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ, எப்படி லாயர் வந்து ஒரு கன்சல்டன்ட்டா ஒரு அவங்களோட கிளைண்ட்டுக்கு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆர்கிடெக்சர் அப்படின்றதும் அவங்க ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ரோல். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா கஸ்டமரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் ஆர்கிடெக்சரோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். அதை பேஸ் பண்ணி எப்படி அதை கட்டண முடியும் அப்படின்னு எடுத்துட்டு போறது தான் சிவில் இன்ஜினியரிங்ல அதுக்கு அடுத்த நிலைமையில வர்றது. ஸோ அப்படி பார்க்குற போது ஒரு அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கன்சல்டன்ட்டா நீடை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுல இது ஒரு முக்கியமான துறை. இந்த பிஆர் படிப்புகள் தமிழ்நாட்டுல இப்ப என்ஐடி சொன்னீங்க, அந்த மாதிரி எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் அதுல ஒரு 60 கல்லூரிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகள். ஸோ அதில் ஸ்கூல் ஆஃப் சாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக உள்ளே இருக்கிறது ஆக்சுவலாக. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சுயநிதி கல்லூரிகள் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60 காலேஜில் ஒரு 3000 சீட்டு கிட்ட ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலியமா. இந்த ஆர்கிடெக்சர் படிப்புல அரசு வேலை வாய்ப்புன்றது என்ன மாதிரி இருக்கும்? ஆர்கிடெக்சர் அப்படின்றது அகைன் நம்ம இப்போ பார்க்குற கட்டிடங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குற அமைப்புகளாக இருக்கலாம், சிஎம்டிஏ, டிடிசிபி, அதே மாதிரி பிடபிள்யூடி, சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிடபிள்யூடி, இதில் எல்லாத்துலேயுமே ஆர்கிடெக்சர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இன்க்ளூடிங் டிஃபென்ஸ்லேருந்து மிலிட்ரியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களோட கட்டடங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கும் புது விதங்களை இதை எடுத்து வர்றதுக்கும் அதுக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இயங்கிட்டு இருக்கும். அதில் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த மெத்தட் படி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த வேலை வாய்ப்புகள் மூலியமா அதை செலக்ட் பண்றாங்க. இப்போ படிப்பு சார்ந்து அந்த ஆர்கிடெக்சர் படிக்கும் போது கூடுதலா ஏதாவது அவங்க திறன்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குமா? ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆக்சுவலா கிட்டத்தட்ட சொல்லணும்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு இதுல வந்து அவங்களோட பேசும் திறன் அதிகமாயிடும், அவங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில் அதிகமாயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிற விஷயங்கள் அதிகமாயிடும். அதனால இதுல பெரும்பாலும் இதோட தனிப்பட்ட முறையில வேற ஒரு கோர்ஸ் அவங்க போன்ற தேவை இருக்காது. அதிகபட்சமா என்ன தேவை இருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரையோ இன்னைக்கு இருக்கிற புதுமையான இதோ வந்து இன்னைக்கு இன்னும் சிலபஸ்ல வராம இருக்கிற விஷயங்களை அவங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக பேரலா படிக்க வேண்டிய தேவைகள். ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆர்கிடெக்சர் அப்படின்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. இது ஒன்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்றதுக்காகவோ யாரோ ஒருத்தவங்க அப்பா அம்மா சொல்றாங்கன்றதுக்காகவோ படிக்கக்கூடிய ஒரு படிப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட்டா ஒருத்தவங்களோட நீடை புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வரலாம். அண்ட் இது நான் நல்லா வரைகிறவங்க தான் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு வெளியில. உண்மையை சொன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கா என்னைய பார்த்து நீங்க அப்படியே என்னை மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில், அதுக்கு பேரு கிரியேட்டிவிட்டி கிடையாது. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது உங்களோட மனசுல இருக்கிற ஐடியாஸை உங்களோட புதுவிதமான யோசனைகளை ஒரு பேப்பர்ல எடுத்து வர்றதுக்கு ஒரு மீடியமா தான் இன்னைக்கு வரைபடம் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரைகிறதுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஆனா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் அப்படின்றதுல ஒரு ஈர்ப்பு அப்படின்றத பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு கட்டடங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குதா, கோயில்களை பார்த்தா அந்த சிற்பங்களை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்களா, ஒரு புது விஷயமா ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்க எல்லாருமே ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஓகே. இப்போ பாலிடெக்னிக், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆர்கிடெக்சர் சம்பந்தமான துறை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட பேசியிருக்கோம். மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய கேள்விகளை வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
ரெடி? உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். மாணவர்கள் தங்களோட பல்வேறு சந்தேகங்களை வந்து கேட்டிருக்கீங்க. அது ஒன்னொன்னுக்கும் நம்ம இப்போ ரொம்ப விரிவாகவே பதில் பார்க்கலாம். கல்லூரி பற்றிய பிரிவுகள் என்னென்ன மாதிரியான விவரங்களை வந்து எங்க சென்று பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாணவர் வந்து கேட்டிருக்காங்க. மாணவர்கள் நான் முதல்வன் போர்ட்டல்ல போய் பார்க்கலாம். அதே போல யூடியூப் பேஜ்ல TNSED, அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற யூடியூப் சேனல்ல போயிட்டு என்னென்ன மாதிரியான கல்லூரிகள் இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் என்பது பற்றி ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம். இப்ப கேள்விகளுக்குள்ள போலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார்ந்து நிறைய மாணவர்கள் வந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புல சேர்றதுக்கு மத்திய அரசினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருக்கு, சோ அது இல்லாம நம்ம சேர்க்கை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அதுக்கு உங்க பதில் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல COET-ன்னு அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். என்ட்ரன்ஸ் நேரம் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருந்திருப்பீங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கிள் வே ஆஃப் அட்மிஷன் இது வந்து த்ரூ COET தாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கீழே வர கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல வந்து நீங்க 12th ரிசல்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு அப்ளை. அதில் நம்ம அப்ளை பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ரிலேட்டடா இருக்கோ அதுக்குள்ள போகலாம். யூ கேன் அப்ளை ஃபார் தட். ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து குரூப்ல என்ன மாதிரியான ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கவங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அப்புறம் BCAன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. BSc டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட். அது வந்து BWalkன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ UGC வந்து ஒரு 3 years பேக் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ். இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்குங்க. 2 years இங்க பண்ணிட்டு 1 year ஒர்க் பண்ணிட்டு 100% பிளேஸ்மெண்ட் மாதிரி. இப்போ இன்ஃபோசிஸ், இந்த TCS, பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப்போட இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கோர்சஸ் விச் இஸ் ஃபுல்லி ஜாப் ஓரியன்ட். ஸோ அந்த கோர்சஸ் நிறைய இருக்கு, நிறைய காலேஜஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து நீங்க எல்லா பிரீமியர் காலேஜஸ்லயும் BWalk இன் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் இந்த கோர்சஸ் நிறைய இருக்கு. நீங்க பார்க்கலாம். அந்த காலேஜஸ்ல நான் சொன்ன அந்த பிரீமியர் காலேஜஸ்ல நீங்க அவங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ யூஜில சமூக பணி சார்ந்து படிக்கணும்னு ஆசைன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான யூஜி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம்? ரொம்ப சந்தோஷம். சமூக பணி வந்து BSWன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான காலேஜஸ்ல தான் இருக்கு. அந்த கோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா BSWன்னு இருக்கு. இல்ல அது நாங்க இருக்கிற ஊர்ல வந்து BSW கோர்சஸ் யூனிவர்சிட்டி கீழே இல்லாத பட்சத்துல நீங்க BA சோசியாலஜி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி BA எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். அது எடுத்ததுக்கு அப்புறம் MSWன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, விச் இஸ் அது வந்து என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அது வந்து என்னன்னா நீங்க என்ட்ரன்ஸ் எழுதணும் அந்த கோர்ஸுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் எழுதிட்டு அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அதுல நிறைய எய்டட் காலேஜஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சென்னையில மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், லாயலா காலேஜ், கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா PSG காலேஜ், அப்புறம் ட்ரிச்சியில பாத்தீங்கன்னா பிஷப் ஹீபர் காலேஜ், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மதுரையில வந்து மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், இது எல்லாமே எய்டட் காலேஜ் தான். ஸோ நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுதி அப்ளை பண்ண இதுலயே வந்து சோஷியல் ஒர்க்லயே வச்சு அபெக்ஸ் கரியர் எங்கன்னு சொன்னோம்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு மும்பைல இருக்கு. ஸோ அது வந்து ஆல் இண்டியா எக்ஸாம். அது நீங்க எழுதி கிளியர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லும் போது நான் சொன்னது அந்த டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ். அது வந்து 1936 ஆரம்பிச்சது பை டாக்டர் தராப்ஜி டாடா. அவர் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து இந்தியாவோட பாலிசி பிளானிங்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து they play a major role in policy planning. MSW BSW தாண்டி வேற ஏதாவது சோஷியல் ஒர்க் சார்ந்த படிப்புகள் இருக்கா? சோஷியல் ஒர்க்கர்னா சோஷியல் ஒர்க்கிங்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் MSW தாங்க. BSW MSW. அது போக நம்ம படிக்கணும்னா ஹியூமானிட்டிஸ்ல வந்து இருக்க BA சோஷியாலஜி, MA சோஷியாலஜி, BA எக்கனாமிக்ஸ், MA எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ரிசர்ச் அசிஸ்டண்டா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல அதே இதுல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் as a social worker-ஆவே. ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு பிடிக்கும், ஆனா எனக்கு கட் ஆஃப் வந்து குறைவா வரும்னு நினைக்கிறேன், அதனால மருத்துவம் சார்ந்த கலையறிவியல் படிப்புகள்ல சேரலாம் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு. என்னென்ன மாதிரியான மருத்துவம், துணை மருத்துவ படிப்புகள் என்ன இருக்கு? துணை மருத்துவம் படிப்புன்னா அதுல நான் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது வந்து என்னன்னா பயோகெமிஸ்ட்ரி.
உயிர் வேதியியல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டாக்டர்ஸ்க்குமே எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அந்த பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிங்கும் போது நீங்க ரிலேட்டட் டு எப்படின்னா நம்ம பிளட்டோட வேல்யூ என்னென்ன இருக்கு, நம்ம லிப்பிடோட வேல்யூ, நம்ம இந்த டெஸ்டிங் எல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அது முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பிஹெச்டி பண்ணலாம். அப்புறம் மைக்ரோபயாலஜி வந்து இன்னொன்று ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல. ஸோ அதை நம்ம எங்க போனாலும் நம்ம டெஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி தான் டயக்னோசிஸே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மேஜர் ரோல் இருக்கு. நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இப்போ இந்த பேராமெடிக்கல்ல அப்புறம் ஆபரேஷன் தியேட்டரா இருப்பாங்க, அது வந்து அது பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, அப்புறம் ஃபார்மசி கோர்சஸ் இருக்கு, அது போக பிசியோதெரப்பி இருக்கு. நீங்க இதுவுமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஆபரேஷன் தியேட்டர் இதுக்கெல்லாம் போகும்போது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து அது டிப்ளமோ கோர்சஸ் மாதிரி வரும். ஸோ அது மெடிசனுக்கு அட்பார் ஈக்குவலா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்மசிக்கு போகலாம், பிசியோதெரப்பி போகலாம், அதுக்கப்புறம் நர்சிங் போகலாம். இப்போ ஒரு புவியியல் சார்ந்து எனக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு ஜியாலஜி அண்ட் ஜியாகிரபிக்கான வித்தியாசம் தெரியல, ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி ஜியாலஜி சொன்னோம்னா ஜியாலஜிங்கிறது என்னன்னா ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் நம்ம பத்தி படிக்கிறது. அதுல வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட இன்ட்ராக்ஷன் நம்ம எப்படி இருக்கும், ஸோ அந்த அந்த ஒரு நிலம் சார்ந்த படிப்பு, அந்த நிலம்ல இருக்கிற சுத்தி இருக்க அதோட குணநலன்கள் எல்லாம் பத்தி படிக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜியாலஜின்னு ஜியாகிரபின்னு சொல்லுவோம். ஜியாலஜியில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அர்த், மைன்ஸ், அதுல இருக்க நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் படிப்போம் இல்லைங்களா. ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த மினரல்ஸ் என்னென்ன இருக்கு, இது ரிலேட்டடா நம்ம படிக்கிறது வந்து ஜியாலஜி. இதுல வந்து என்னன்னா ஐஐடியில வந்து கோர்சஸே இருக்கு. ஜிஐஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இமேஜ் சென்சிங், ரிமோட் சென்சிங்னு சொல்லி. ஸோ நீங்க ஜியாலஜி எடுக்கும் போது அதுல வந்து ஸ்கோப் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி அந்த கோர்சஸ்க்கு. இது எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் பரவலா இருக்கா? இல்லைங்க, இது வந்து ஜியாலஜி வந்து எனக்கு தெரிஞ்சு அருப்புக்கோட்டையில ஒரு காலேஜ்ல இருக்கு. பட் எல்லா ஊர்லயும் எல்லா காலேஜஸ்லயும் இந்த கோர்சஸ் கிடையாது. ஓகே, ஆனா வரவேற்பு நல்லாவே அது வந்து ரொம்பவுமே இருக்கு. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கோப் நிறைய இருக்கு. ஏன்னா லிமிட்டடா பர்சன்ஸ் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்டுங்கும் போது நீங்க வந்து டிமாண்டடா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன்ங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கும். இப்ப லிட்ரேச்சர் சார்ந்து ஒரு மாணவரோ கேட்டிருக்காங்க, பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு. பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் என்னைக்குமே எவர்கிரீன் கோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாலும் சரி, ஸ்கூல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே வந்து நம்ம சப்ஜெக்ட் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பிஏ தமிழ் நீங்க முடிக்கிறீங்க, பிஏ இங்கிலீஷ் முடிக்கிறீங்கன்னா கூட நீங்க பிஎட் படிக்கலாம். பிஎட் படிச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் டீச்சருக்கும் நீங்க வந்து ரொம்ப டிமாண்ட். நம்ம எங்க திரும்பினாலும் ஸ்கூல்ஸ் இருக்கு, நீங்க அதுல போகலாம். அது போக இங்கிலீஷ் வந்து நீங்க பிஏ இங்கிலீஷும் பிஏ தமிழ் படிக்கும் போதும் உங்களுக்கு வந்து மீடியா சயின்சஸ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு கண்டென்ட் எடிட்டராகவும் நீங்க வந்து ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ் பண்றதுக்கும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க தான் இப்போ கண்டென்ட் எடிட்டருக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவும் டிமாண்டடா இருக்காங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா ஸ்கோப்பும் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போக போக உங்களுக்கான ஸ்கோப்பும் வந்து ரொம்ப டிமாண்டடா தான் இருக்கும். ஸோ இதை முடிச்சா எனக்கு வேலை இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து எங்க போகணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணி ஃபிட் இன் பண்ணிக்கலாம். நிறைய காலேஜஸ்ல வந்து இது யூனிவர்சிட்டிஸ்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயும் ஸ்பெசிபிக் கோர்ஸாவே இருக்கு. ஸோ ஒரு சில காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த கோர்ஸ் அப்படி கிடையாது. எல்லா காலேஜஸ்லயுமே உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். சீட் கிடைக்கிற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, இப்போ பிசிஏ கோர்ஸ் அப்படின்னா என்ன, எந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க. பிசிஏ கோர்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து நீங்க என்னன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதே கோர்சஸ் தான். பட் வந்து நாமன்கிளேச்சர் வேறவா இருக்கும், அவ்வளவுதான். டிகிரி உங்களுக்கு ஆஃபரிங் வந்து மட்டும் பிசிஏன்னு இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து என்னன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்க்கும் இதுக்கும் ஒரு 20% ஆஃப் பேப்பர்ஸ் அதாச்சும் கோர்சஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். பட் வந்து என்னன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல போத்துமே சேம் தான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு நாமன்கிளேச்சர் டிகிரியா கிடைக்கும். பட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிறது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதாச்சும் ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும்.
இப்போ பிகாம் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாம்ல வந்து எக்கச்சக்க ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ சொன்னா பிகாம் இ காமர்ஸ் இருக்கு, பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு, பிகாம் மார்க்கெட்டிங் இருக்கு, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் இருக்கு. இது வந்து ஒரு யூனிக் கோர்ஸ்னே சொல்லலாம், ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து என்னன்னா சிஏ படிக்கிறதுக்கு வந்து இன்டர் இதுக்கு இங்கேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பிகாம் பிஏங்கிற கோர்ஸ், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ பிகாம்ல எங்க கல்லூரியில மட்டுமே 36 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குங்க பிகாம்க்கு மட்டுமே. ஸோ பிகாம் வந்து என்னைக்குமே சொன்ன மாதிரி மோஸ்ட் டிமாண்டட் அண்ட் எவர்கிரீன் சப்ஜெக்ட். ஓகே. இப்போ இன்னொரு மாணவர் கேட்டிருக்காங்க, எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை, ஆனா +2ல பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன், நான் இப்போ பிஏ ஹிஸ்டரி படிக்கலாமா அப்படின்னு. தாராளமா படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிஏ ஹிஸ்டரி எடுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம், சோஷியாலஜி எடுக்கலாம், எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு ஸ்பெசிபிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இருக்கு. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்னே ஒரு தனியா இருக்குங்க. நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொன்ன மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்ல வந்து நீங்க அதை எடுத்தா யூபிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ணலாம், அது போக ஐஏஎஸ்க்கும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ வந்து உங்களுக்கு டபுள் த வே வந்து உங்களால ஈஸியா எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ அது வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் த கோர்ஸ் தாங்க யூபிஎஸ்சிக்கு. ஓகே. இப்போ சைக்காலஜி படிப்புக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க. சைக்காலஜிக்கு வந்து ரொம்ப எனார்மஸ் ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க நவடேஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரீட்ல எந்த இடத்துல கிராஸ் பண்ணாலும் நீங்க வந்து சைக்காட்ரிக் சென்டர்ஸ், கவுன்சிலிங் சென்டர்ஸோட இதை நீங்க போர்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஸோ நீங்க நிறைய ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி ஈவன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கைனகாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஆர்த்தோ, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜர் சர்ஜரி அண்டர்கோ பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே வில் ரெஃபர் டு அ சைக்காலஜிஸ்ட். அங்க ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி கண்டிப்பாங்க. சைக்காலஜிக்கு வந்து எனார்மஸ் ஸ்கோப். அது போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம ஆர்கன் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, அதுக்கு ஒரு கவுன்சிலர், அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ்க்கு இருக்கிற கவுன்சிலர், அது போக வந்து மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா நம்ம ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போறோம், ஐக்யூ டெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கு வந்து சொல்லவே முடியாது. ஸோ எங்க திரும்பினாலும் இன்சோம்னியா கிளினிக்ஸ் கூட கேள்விப்படலாம். தூக்க வராம இருக்கிறதுக்கு வந்து கிளினிக்ஸ் இருக்கு. ஸோ த ஃபியூச்சர் இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் அப்பான் சைக்காலஜிஸ்ட். ஓகே. நிறைய கலை அறிவியல் சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு பார்த்தோம். இப்போ பொறியியல் சார்ந்து சிலர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஐடில வந்து நான் டெவலப்பரா ஒர்க் பண்ணணும், ஆனா அதுக்காக நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா இல்ல இன்ஜினியரிங் மூலமா மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மூலமா வந்து போகலாம், ஆனால் அதில் வந்து உங்களுக்கு நமக்கு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம ஸ்கில் செட்ஸ் நம்ம என்ன டெவலப் பண்ணியிருக்கோம், இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் த டிகிரி, இன் அடிஷன் டு த டிகிரி ஆர் த கோர்சஸ் வாட் எவர் வி ஆர், நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கிறோமோ அதை தாண்டி நம்ம என்ன ஸ்கில் செட்ஸ், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நம்ம என்ன டெவலப் பண்ணியிருக்கோன்றது. ஆனால் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்து சில கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒன்லி த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு அதில் டெவலப்பர் போகிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் யூஜி லெவல் மட்டும் அது வந்து சஃபிஷியண்ட்டாக கிடையாது. ஏன்னா அவங்களோட பே ஸ்கேல், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அவங்க யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஜி போகணும் கட்டாயமாக. எம்சிஏ வந்து மினிமம் லெவலில் வந்து எம்சிஏவோ இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு டெவலப்பர் இதுக்கு வந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ இன்ஜினியரிங் ஈஸி என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது, ஈஸி என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரோக்ராமரை ட்ரீட் பண்ணும்போது என்ஜினியர்ஸையும் அதுக்கு ஈக்குவலண்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஒரு மினிமம் பிஜி இருந்தால் தான் வந்து தே வில் ட்ரீட் அஸ் ஈக்குவல். ஆர்எல்ஸ் உங்களுக்கு சேலரி வைஸ் உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாகும். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் போது தான் இது ஆகும். கலையறிவியல் கல்லூரிகள் மூலமாகவும் போகலாம், ஆனா வாய்ப்புகளும் சம்பளமும் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவா இருக்கும். ஓகே. இப்போ ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தங்க நான் படிக்கணும்னு ஆசைப்படுற இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்க முடியும்? இப்போ ஃபண்டமெண்டலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒகேஷனல் குரூப்ல மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற எடுத்து படிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் சேர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா தே கேன் என்டர் இன்டு த காமன் ஸ்ட்ரீம். இந்த ரெகுலர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து தே கேன் ஜாயின். எந்த பாடப்பிரிவுல வேணாலும் சேரலாம். அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் அவங்க எதுனாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் சில லிமிட்டட் காலேஜஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் லிமிட்டடுங்கிறதுனால. ஓகே ஓகே. இப்போ பாலிடெக்னிக் சார்ந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. பாலிடெக்னிக் கல்லூரியில லேட்டரல் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார். அதாவது பாலிடெக்னிக் நார்மலாக ஃபர்ஸ்ட் இயர் பாலிடெக்னிக்கு யார் வந்து அட்மிஷன் வராங்க அப்படிங்கிற 10th முடிச்ச பசங்க தான் வருவாங்க. அதே வந்து +2 முடிச்சுட்டு வர்ற பசங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டைரெக்டாக செகண்ட் இயர் லேட்டரல் அட்மிஷன் கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து 2 ஆண்டுகள் மட்டும் படித்தா போதும். ஸோ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் பாலிடெக்னிக்ஸில் இருக்குது, எல்லா கோர்ஸுக்குமே இருக்குது. இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பாலிடெக்னிக்ல படிக்க முடியுமா? படிக்கலாம். அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ், டிப்ளமா இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த 2 ப்ரோக்ராம் இருக்கு. இதில் இந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து சென்னை தரமணியில் மட்டும்தான் இருக்கு. டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க ஒரு 10 இடங்கள்ல இருக்கு. இவர்கள் வந்து பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணலாம். இங்கே முடிச்சுட்டு இவங்க அடுத்து வந்து என்னன்னா பிகாம் செகண்ட் இயர் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகிறதா இருந்தால் பிகாம் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும், மனசில் நீங்கள் எதை நினச்சிக்கிட்டாலும் சரி, அது எந்த காலேஜாக இருந்தாலும் அங்கே வந்து அவர்களுக்கு தாராளமாக நேரடி 2ஆம் ஆண்டு சீட்டு வந்து உறுதி செய்யப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% இவர்களுக்காக கூடுதலாக வந்து இடத்த உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நம்மக்கிட்ட படித்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் அவைலபிள் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் தாராளமாக கிடைக்கும். ஓகே. இப்போ ஆர்கிடெக்சர் சார்ந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கான அஃபோர்டபிலிட்டி ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? சாதாரணமாக இப்போ ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஒன்லி செலவுகள் அதிகமாகக்கூடிய படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இருக்கு. உண்மை சொன்னால் அப்படி கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக ஏன் இது என்ஜினியரிங்க்கு சேம் இருக்கிற அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் இருக்கிற அதே மாதிரி இருக்கிற எல்லா ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைக்கக்கூடிய படிப்பு தான் ஆர்கிடெக்சர். என்ன அது 1 வருஷம் அதிகமாக இருக்கும், 5 வருஷம். அதுக்கு வந்து 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ண போறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பண்ற போது உங்களுக்கு ஃபீஸ் இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்டைஃபண்டோட கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப்பாக தான் அது இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னோ இல்லை செலவுகள் அதிகமாக வரும் அப்படின்னோ நினைக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. என்ஜினியரிங்க்கு தேவையான ஒரு லேப்டாப்போ அதுக்கான சப்போர்ட்கள் இருக்கும். அது இல்லாமல் முதல் வருடத்துல மட்டும் அவங்க நிறைய பேப்பர் ஸ்டேஷனரிஸ் அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் இதை தாண்டி இது வந்து ஒரு ஒன்லி நிறைய செலவாகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும்தான் படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்றது உண்மையில கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு படிப்பு தான். இன்ஜினியரிங்ல கிடைக்கிற எல்லா ஸ்காலர்ஷிப்பும் எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸும் இதுக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு கட்டாயமா இல்ல தனியார் கல்லூரிகள்ல வந்து இடங்கள் வந்து +2 மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க. அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாமினேஷன் கண்டிப்பா எழுதணும். அதுல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஆர்கனைசேஷனும் சேரலாம், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கலாம், பிரைவேட் ஆர்கனைசேஷன் எதுனாலும் சேரலாம். அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதுன்னு பார்க்கும்போது சில பிரைவேட் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு தனியா அவங்க ஜாயின் பண்ணி +2 மதிப்பெண்கள் அடிப்படையிலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா. ஓகே. இப்போ உயர்கல்வி வழிகாட்டி அறிவோம் நிகழ்ச்சியில இதுவரை இணைந்திருந்தோம். கலை அறிவியல், பொறியியல், அறிவியல், கட்டிடக்கலை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்படி பல துறைகள் சார்ந்து பல்வேறு சந்தேகங்களுக்கு நிபுணர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் வந்து பதில் அளித்தாங்க. அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல துறை சார்ந்து நிபுணர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.